பாவி பசங்க பப்ளிக் பார்க்ல உட்கார வச்சு வெங்காயம் செதுக்க விட்டுட்டாங்க. இதே ரேட்ல போனா வடை சுடவும் சொல்லுவாங்க போல இருக்குது. பாருப்பா, அது உங்க வாயு உங்க உதடு. நீங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் முத்தம் கொடுத்துங்க. ஆனா சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுங்க. காதுக்குள்ள கடப்பாரை விட்டு நோண்டுற மாதிரி இருக்கு. நீ மேல பாக்குறதே தப்பு. இது அட்வைஸ் வரையா? ஒன் டியூட்டி எங்களுக்கு காவல் காக்க வேண்டியது. இதுக்கு மேல ஏதாவது சொன்ன காவலா கக்கூசா? ஐயா, அந்த கன்றாவியை ஏன்பா இப்ப ஞாபகப்படுத்துற? ருப்பினி, நீ சிரிச்சா அந்த கல்லாவல சில்லற போட்டோட கலகலகலான்னு இருக்குமே, அது மாதிரி இருக்கு. உன் கண்ணமும் புதுசா சுட்ட பூரி மாதிரி புதுசு புதுசுன்னு இருக்குது. அதை விட உன் கண்ணத்துல விழுத ஒரு குழி பொன்னியாரமே சுடலாயா? ஹோட்டல்காரன் சால்னா கடைக்காரியை லவ் பண்ணா இந்த லட்சணத்துல தான் இருக்கும். ராஜா, உன்னை இந்த ஆங்கிள் பாக்கும்போது உன் வாய் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? திண்டுக்கல் பூட்டு மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த மோதிரம் எவ்வளவு நல்லா இருக்கு. கலட்டு தர வாச்சுக்கா. என்ன தாராளம். இந்த வாட்ச் கூட ரொம்ப அழகா இருக்கு. கலட்டு தர வாச்சுக்கா. ஐயோ, இந்த சுடிதார் கூட ரொம்ப அழகா இருக்கு. கலட்டு தர. அஸ்கு சைக்கிள் கேப்ல எல்லாத்தையும் உருவிடலான்னு பாக்குறியா? காதலோட முதல் படியே அதானேடா. வாங்க, இப்படி பப்ளிக்கா லவ் பண்ணா எனக்கு ஒரு இதா இருக்காதா? எது? கூச்சு. கூச்சின்னா? வெக்கம். ஐயோ, உனக்கு வெக்கமா இருந்தா என்ன மாதிரியே கண்ணு முடிக்கும். ஐ அஸ்கு. ஏன் நாம லவ் பண்றத வேற யாரும் பார்க்க கூடாது, அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னது? அங்க வா. ஐயோ, கடைசியா நம்ம நிலைமை இப்படி படுதா பிடிக்கிறா பாரு. ஆயிப்போச்சே கடம்பா. இந்த பாரு, எவ்வளவு நேரம் நான் இப்படி டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி நிக்கிறது? சட்டு புட்டுன்னு லவ் பண்ணுப்பா. உச்சி வெயில எருமாட்டிய லவ்ஸ் வராது. எனக்கு எப்படி லவ்ஸ் வரும்? கரெக்ட். நாம வந்த இடம் தான் தப்பு. இங்க வந்ததுக்கு பதிலா ஏதாவது ஒரு பலான படத்துக்கு போயிருந்தோம்னு வையேன், நாம சைட் அடிச்ச மாதிரியும் இருக்கும், அப்படியே சைடுல ஒரு பிட்டு பார்த்த மாதிரியும் இருக்கும். எப்ப பார்த்தாலும் பிட்டு பிட்டு நாளேறிய அந்த 2 நிமிஷம் பிட்டு அப்படி என்னதாயா ஆக்கிது? என்ன நீ சொல்ற? பிட்டு பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆனானப்பட்ட சிவபெருமானே அந்த காலத்துல பிட்டுக்காக மண் சுமந்திருக்கா தெரியுமா? அது பிட்டு இல்லையா, புட்டியா புட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் வீக். சரி, அதை விடு. என்ன சாப்பிடுற? அப்பளம் சாப்பிடுறியா? அப்புறம் சாப்பிடுறியா? அப்பளம் சாப்பிடுறியா? அதான் அப்புறம் சாப்பிடுறேன். சரி, இங்க எது அப்பளம்? அங்க லுக்கு விடு. அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. அட பாவிகளா, என்ன நடமாடு கிச்சன் ஆக்கிட்டீங்களேடா. ஹெலிகாப்டரை என் பொண்ணு காலேஜுக்கு எடுத்துட்டு போயிருக்கா. நான் ஒரு ஸ்பெஷல் பிளேன்ல வந்தேன். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கூட சிறந்த தாயின்னு உங்களுக்கு பட்டம் கொடுத்திருக்காங்களா? குடுக்கலங்க, அம்மாவா புடிஞ்சுக்கிட்டாங்க. யோ, ரெண்டும் ஒன்றுதான்யா. எவ்வளவு செலவு பண்ணாங்க? ஏய், என்னடா இம்சப்படுத்துறீங்க? சீ, போங்கடா பைத்தியங்களா. இத பாருங்க, நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பதவி பட்டம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் வேண்டான்னு சொன்னா கூட ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லாம போனா போதுன்னு வாங்கிக்கிட்டேன். நாளைக்கு தான் வேலை. ஏகப்பட்ட கோலாகலமா இருக்கும். நீங்க கொஞ்சம் கலந்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். சாரி, நாளைக்கு சுவிட்சர்லாந்துல எனக்கு ஒரு டீ பார்ட்டி இருக்கு. டீ குடிக்கவா சுவிட்சர்லாந்து போறீங்க? அம்மாவை விட பெரிய ரஞ்சா இருக்கீங்க. மூடுறா. முடியாச்சு. சட்டு புட்டுன்னு சம்பந்தத்தை பத்தி பேசுங்க. கணக்கு நாங்க இன்டர்நெட்லயே எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். இப்போ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லதான் லண்டன்ல இருந்து ஐயா வந்திருக்காரு. கரெக்ட். நான் உங்களுக்கு கல்யாண தேதி எப்போன்னு சொல்லத்தான் வந்திருக்கேன். ஏப்ரல் 14ஆம் தேதி கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே தானே? டபுள் ஓகே. ஏப்ரல் மாசம் கல்யாணமா? அட லண்டன் கூமுட்ட. நாளைக்கு நீ சுவிட்சர்லாந்துல டீ குடிக்கும் போது இங்க பார்வதி அம்மா பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு பாயாசம் குடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஏன் இப்படி உதற? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஆடிட்டோரியமே அலற போகுது, ஒரு பூகம்பமே வெடிக்க போகுதுன்னா. இவன் மொத்தம் வானிலை அறிவிப்பு மாதிரி எங்களுக்கு தான் டென்ஷன் எடுக்க. கொஞ்சம் சும்மாறா. இப்போது சிறந்த தாய் என்று பட்டம் பெறும் பார்வதி அம்மாளுக்கு மாலை அணிவிக்கப்படும். சால்னா வந்தாச்சு. கொஞ்ச நேரத்துல உன் பொழப்பு நார போகுது. இந்த மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன். என்னம்மா, என்னாச்சு? என்னைய வாந்தி எடுக்கிறத வீடியோ எடுத்துட்டு போயா. ஐயோ, மாலை போட வந்த பொண்ணு வேலை கட்ட வேலையில வாந்தி எடுக்குது. அம்மா, கூட்டத்துல டாக்டர் இருந்தா உடனே மேடைக்கு வரவும்.
நீங்க யாருமா? நான் டாக்டருங்க. இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குமா? கர்ப்பமா? எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. வாய முடியா இங்க என்ன மோடி மசான் வேலையா நடக்குது? பாவம் அந்த பொண்ணு கழுத்த பாரு, தாலி இருக்கா? அப்புறம் வவுத்துக்குள்ள எப்படி குழந்தை? இதுக்கு யார் காரணம்? அமைதி அமைதி அமைதி. பெண்கள் உரிமைக்காக போராடுகின்ற வீர பெண்மணிகள் இருக்கக்கூடிய இந்த சபையிலே ஒரு அப்பாவி பெண் கெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றால் அதை இந்த மகளிர் சங்கம் ஏற்றுக்கொள்ளுமா? நான் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளாது. அம்மா நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அம்மா யாரு? தர்ம தாய், நீதி தேவதை. உன்னை எப்படி வாந்தி எடுக்க வச்சவன் யாரு சொல்லு? அவனையே உனக்கு அம்மா கட்டி வைப்பாங்க இல்லம்மா? பின்ன இந்த ஊருக்கு நான் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கேன். இந்த ஏழை பொண்ணுக்கு செய்ய மாட்டேனா? இத பாருமா, உன்னை கெடுத்தது யாருன்னு தைரியமா சொல்லு. ஐயோ சீக்கிரம் வாயை திறந்து சொல்லுமா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது வேற யாரும் இல்ல, உன் மவ கந்தன் தான். யோ மைக்க தூக்கி இங்க வையா. அம்மா சிறந்த தாயின்னு பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆனா மகன் ஒரு கன்னித்தாயா உருவாக்கி இருக்கான். இதுக்கு இந்த தெய்வத்தாய் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க? கந்தா, உள்ளே நம்மா. இவ சொல்றது உண்மையா? ஐயோ ஐயோ, பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டா, வாயால வாந்தியா கொட்டிட்டா. சுமாரியா, அம்மா ஒரு மொபைல் கோர்ட். இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்களோ? அம்மா அம்மா ஒத்துன இவ முடிவு இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு முடிவை சொல்லுமா. என்னம்மா கண்ணகி கையில சிலம்போட வந்த மாதிரி கையில தட்டோட வந்திருக்கிற? இவள் எடுத்த வாந்தி மேடையில, நான் எடுத்த வாந்தி தட்டில. ஓ இது வாந்தி எடுப்போர் வாரம். என்ன வாந்தி வரிசையா வந்துகிட்டு இருக்கு? தள்ளி அப்படி. ஏம்மா உன்னை கெடுத்த புண்ணியவான் யாரு? தோ சிறந்த தாயின்னு விருது வாங்குறதுக்காக மேடையில உட்கார்ந்திருக்காங்களே, இவங்களுடைய மகன் நம்பர் 2 கடம்பன். அம்மாவை சொல்றத நம்பாத. இதுக்கு நான் தான் காரணம். ஐயோ பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டா, வாயால வாந்தியா கொட்டிட்டா. சும்மாரியா. அம்மா இந்த சங்கடமான சந்தர்ப்பத்துல ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். உங்க மூணாவது பையன் தான் முழுசா ஒரு நல்லவன். யோ வாய மூடியா, அவன் ஒழுங்கினா டப்பா எகிரிடும். பிளாக் சேலையில பிளாக். அந்த கதிரு என் வாழ்க்கைய கொதிரி எடுத்துட்டான். இப்ப நான் 3 மாசம்யா. மாசம் இருக்கட்டுமா, நீ மோசம் போனதுக்கு என்ன சாட்சி? அறிவு கேட்ட மாமட்டி, அது என்ன கிரிக்கெட் மேட்சா நடுவுல அம்பையர் இருக்கிறதுக்கு? யோ டெஸ்ட் பண்ணிட்டாயா வந்திருக்கேன். தோ பாரு, டாக்டர் அம்மா கொடுத்த சர்டிபிகேட். மவனே வாந்தி எடுத்து கட்டட்டுமா? வாந்தி எடுக்கிறாளா? அப்ப கர்ப்பம் தான். அப்ப இல்லையா, இப்ப கர்ப்பம். கதிரு, இந்த வாந்திக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? ஆமா, எவ்வளவு நாளைக்கு தான் நான் பிள்ளையாவே இருக்கிறது? அதான் என் சொந்த முயற்சியிலேயே நான் அப்பா ஆயிட்டேன். ஐயோ இங்கேயும் பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டா, வாயால வாந்தியா கொட்டிட்டா. இப்ப என்ன பண்றது? கல்யாணம் தான். சிறந்த தாயின்னு பட்டம் வாங்கின இதே மேடையில சிறந்த மாமியார்னு இப்ப நிரூபிக்க போறாங்க. 3 ஜோடிகளுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. பார்வதி அம்மா, பார்வதி அம்மா, பார்வதி அம்மா. வா இழ்க. பயமுடு. சுமாரியா, இப்போ அடுத்தபடியாக 3 மணமக்கள் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் மாலை பாத்துங்க. எல்லாரும் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இதுக்கு பேர் தான் நக்கல் சிரிப்பு. நாயில கூட நல்ல தாய் உண்டு, ஆனா பணப்பை பிடிச்சு அலைகிற உனக்கு சிறந்த தாய் அப்படி பட்டம் கொடுத்துருக்காங்க பத்தியா? அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க. சரியா விடு, அதத்தான் நினைச்சேன், சிரிச்சேன். இதுக்கு பேர் நயாண்டி சிரிப்பு. ஊரே சேர்ந்து உனக்கு விழா எடுக்கும் போது 3 பேர் அனுப்பி வாந்தி எடுக்க விட்டு உன்னை கவுத்தல்ல, அத நினைச்சேன், சிரிச்சேன். இதுக்கு பேரு கேலி சிரிப்பு. அம்மா ஆகாமலேயே சும்மா வாந்தி எடுத்தவங்களை பார்த்து கர்ப்பம்னு நம்பிட்டே ஆத்தா, நம்பிட்டு அதத்தான் நினைச்சேன், சிரிச்சேன். கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. பாதியில சிரிச்சவன் ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. கடைசியில யார் சிரிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. எப்படி 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 எப்படி? கொல்லப்புறம் வழியா என் வீட்டுக்குள்ள வந்த அந்த 3 பிசாசுங்களை தெருவாசல் வழியா விரட்டி அடிக்கிறேன். அப்பாரா
ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி என் பிள்ளைங்களுக்கும் லண்டன் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடத்தி காட்டுறேன் பாரு. இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். மறுபடியும் ஆரம்பிச்சியா? ஏமா இதெல்லாம் உன்னால முடியுமா? நான் பார்வதி அம்மா. பட போற அவதி அம்மா. என்னையா கிளம்பலாம். யோ விசில் அடிச்சு கிளம்புறதுக்கு நாங்க என்ன டவுன் பஸ்ஸா? இதெல்லாம் ஒரு சிக்னலுங்க. அங்க வருது பாருங்க, ரெட் சிக்னல். ஏய் வாங்கடேங்க. என்னங்கம்மா? என்னடா மணி 10 ஆகுது, இன்னும் ஹோட்டல் கிளம்பல. என்ன ஹோட்டலா இல்ல ஆபீஸா? ஆபீஸ்னா 12 மணிக்கு போனா போதுங்களா அம்மா? சில சமயம் போகாமயே இருப்போம். சும்மா இருக்குப்பா, ஏமா கோச்சுக்கிறீங்க? நாங்க செகண்ட் ஷிஃப்ட், முதல் ஷிஃப்ட் போயாச்சு. அது யாரடா அது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்? லேடிஸ் ஃபர்ஸ்ட், ரோகிணி ராகினி ரூபினி ஒரே காம்ப்ளெக்ஸ் முதல்ல போயிடுச்சு. இந்நேரம் தோசை வெந்திருக்கும், இட்லி அவிஞ்சிருக்கும், குழம்பு கொதிச்சிருக்கும், ஹோட்டலே களை தட்டி இருக்கும். Catch, check out. மசால் தோசை, வடை பொங்கு, வடை பொங்கு. பொங்கா? ஏமா பொங்கல போய் பொங்குன்னு சொல்றிய? எங்க ஹோட்டல்ல பேருக்கு கூட பொங்கல்ல கல் இருக்க கூடாதுயா. சூப்பர். நெக்ஸ்ட், உனக்கு என்ன வேணும்? கூட என்னமா இருக்கு? அடுப்புல நெருப்பு இருக்கு, வேணுமா? ஹோட்டலுக்கு வந்தா போதும், அதே பழைய கேள்வி. ஏதாவது புதுசா கேளுங்கயா. அப்படி என்னத்த ஹோட்டல்ல புதுசா போட்டுற போறீங்க? அதே இட்லி, அதே தோசை, அதே வடை, அதே பரோட்டா தானே? ஆள் மாறிடுச்சு, ஐட்டம் மாறலையே. ஐட்டம் மாறணுமா? உடகடே 5 நிமிஷத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துற பாரு. ரூபினா, நெய் ரோஸ்ட் ரெடி. இந்த தோசையா வீசி கடாசு. எல்லாரும் புதுசா ஏதாவது குடுன்னு கத்துறாங்க மே. அப்படிங்கற? ஏ ரோகிணி, எக்கச்சக்க ஜனம் உள்ள வந்துகிட்டே இருக்கு, நீ ஐட்டத்தை மாத்தியே ஆகணும். நீ கவலை விடுமே, நான் ஐட்டத்தை மாத்துறேன், நீ போட மாத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அன்னலா தோசை, ஸ்டார் தோசை, ஏரோப்ளேன் தோசை, மணமணக்கு மசாலா இட்லி ரெடி. இப்ப பாரு ஸ்டார் தோசைய. இதான் நட்சத்திர தோசை. வட்டமா ஊத்துனா சாதா தோசை, நீட்டமா ஊத்தி எல்லா பக்கமும் ஏத்து விட்டா நட்சத்திர தோசை. சரிமா, அப்பால அது என்னது? டபுள் டக்கர் தோசை. அப்படின்னா கீழே மாவை ஊத்தி அதுக்கு மேல வெங்காயத்தை போட்டு அதுக்கு மேல மாவை ஊத்துனா டபுள் டக்கர். ஆக மொத்தத்துல மாவு ஒண்ணு டிஃபரெண்ட் தோசைகளா? யூ அப்சல்யூட்லி ரைட். இது நம்ம ஹோட்டலா இல்ல ரேஷன் கடைக்கு கியூவா? இவ்ளோ பெரிய கியூ நிக்குது. ஒருவேளை நம்ம பாத்தீங்க இலவச இட்லி போடுறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அதானே, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ் முன்னாடி நிக்கிற கூட்டத்தோட அதிக நிக்குது. உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. போலாம். எங்கயா போற முன்னாடி? நாங்க இங்க கியூல நிக்கிறது தெரியல? நாங்க இந்த ஹோட்டல் முதலாளிங்க ஐயா. நானும் இதே மாதிரி தான் சொல்லி பார்த்தேன், என்ன உள்ள விடல. அசிங்கமா போச்சே. ஏரோப்ளேன் தோசை. அம்மா எனக்கு ஒரு பிளேட் மசாலா இட்லி. மணமணக்கும் மசாலா இட்லி ஒண்ணு. அடாடாடாடாடா, ஏன்னா சால்னா கடை ரேஞ்சில இருந்த நம்ம ஹோட்டல இப்படி ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு தூக்கிட்டு போயிட்டாளுங்களேனா? அண்ணா நம்ம ஆளுங்க செய்யறதெல்லாம் கிரிக்கெட்ல தான் பண்ண முடியல, இதுலயாவது பண்ணுவோம். அம்மா கல்லாவ திறந்துட்டாங்க, ஃபுல் ஆகாம மூடவே மாட்டாங்க. கந்தா நில்லுடா. அம்மா எங்கடா வசூல்? அமோக வசூல் அள்ளிட்டு வராங்க, பின்னாடியே வருதுமா. கடம்பா, ஆமா வசூல் எங்கடா? பின்னாடி வருதுமா. ஏய் கதிரு. அம்மா அம்மா, பணத்தை உதறு. அது பின்னாடி வதரு. என்னது? வருது வருது வருது. பின்னால வருதுன்னு சொல்லிட்டு போறாங்களே, இவங்க எதை சொல்றாங்க? அதான் தெரியலையே. வாங்கம்மா, ரோஹிணி ராகினி ரூபினி. ஜெய் ஜக்கம்மா. வசூல் எங்கம்மா? ஓய், என்னங்கடி வசூல் எங்கன்னு கேட்டா விசில் அடிக்கிறீங்க. என்ன சவுண்ட் குடுக்குற? ஒய்யாரமா கொண்ட போட்டுக்கின்னு வீட்ல குந்தின்னு இருக்கிற உனக்கு ஹோட்டல் கணக்கு என்னத்துக்கு? ஏய், ஒவ்வொரு நாளும் வசூல் என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். பைசா குறையாம பணம் எங்கெல்லாம் பெட்டிக்கு வந்து ஆகணும். என்னது வசூலு கணக்கு கல்லா? ஏண்டி உன் மூஞ்சில என் பேச்சாங்க வைக்க? யார்கிட்ட கேக்குறடி கணக்கு? எதுக்கு கேக்குற வசூலு? ஏன் திறக்கணும் கல்லா? அடிங்க நொச்சிக்குப்பா பஜ்ஜி. நீ என்ன எங்க கூட ஹோட்டலுக்கு வந்தீங்கயா? இல்ல அங்க துண்ண வந்தவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தியா? இல்ல பிளேட்ட கழுகி கவுத்துனியா? அம்மா வாட்னியா? தோசை ஊத்துனியா? இல்ல தமா துண்டு வடை தான் சுட்டியா? அதுவே இல்ல பழுப்புல தண்ணி தான் ஆச்சியா? இந்த பாரு, அங்க நெஞ்சா குழி வேக கஷ்டப்பட்ட எங்களுக்கு நீ என்ன மஞ்சா
மாவள என்னம்மா அது கட்டபொம்மன் ஸ்டைல டயலாக் ஓடுறாங்க. பொம்மை இல்லையா பொம்மி டம்மிக்கு இப்ப குவீன்ஸ் என் கையில வேலையை காட்டிக்கின அஜல் குஜல் பண்ணி அம்பேலாக்கிடுவேன். ஓய் ரப்சர் பண்ணாத மாவளை உன் டப்பா எகிரிடு தூக்குங்கடி கல்லாம. ஓய் நான் பிலிம் காட்டுறியா பெஜார் ஆயிடுவேன். பஜார்ல உஜாரா இல்லன்னா நிஜாரா உருவிடுவானுங்க. வாங்க போலாம் வாங்க போலாம். இல்லாம குத்துக்கல்ல மாதிரி கம்மனு குனின்னு இருக்கிற கல்லாப்படியே தூயின்னு போயின்னு இருக்கிறாங்க. என்னடா பேசுற நீ? மன்னிச்சிருங்கம்மா, அந்த நொச்சுக்குப்போ வர எனக்கு அடிச்சிருச்சு போல இருக்கு. இவளுங்கள 8 நாளிலே புரிந்து போகும் தக்கு முக்கு திக்கு தாளம். தக்கு முக்கு தக்கு முக்கு தக்கு முக்கு தக்கு முக்கு. என்னடா பாட்டு வேண்டி கிடக்கு? என்ன மாறி விட்டு மாமியாரே, மகிங்க போனாங்க மரியாதை போச்சு. இருந்தது கல்லாப்பட்டி ஒண்ணுதான், அதையும் மறுமொழி புடிங்கிட்டு போயிட்டாளுங்க. இப்ப செல்லா காசு வேற என்ன செய்யறதாக உத்தேசம்? ஏய் பார்வதி அம்மா சொல்ல மாட்டா, செய்வா. அது சரி, நீங்க ஹை கிளாஸ், நான் டீ கிளாஸ், வந்த மறுமொழிகளோ லோ கிளாஸ். ஜாக்கிரதை. கணக்கு கணக்கு என்னாச்சு உனக்கு? புள்ளத்தாச்சி கறிமா தவிச்சிட்டு இருக்க? வாந்தி வருதும்மா. அடப்பாவி உனக்குமா? ஏற்கனவே 3 பேர் இந்த வீட்டுல வாந்தி எடுத்து தான் வந்திருக்காளுங்க, நீ வேறயா? ஐயோ, அது கர்ப்ப வாந்திம்மா, இது கவிச்சி வாந்தி. அங்க பாருங்க, நடு வீட்டுல சால்னா கடையே திறந்துட்டாங்க. போட்டியோ 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 போட்டியோ. மீன் 5 ரூபாய், குழம்பு மீன் 3 ரூபாய், 5 ரூபாய் 3 ரூபாய், 5 ரூபாய் 3 ரூபணி, என்ன மீன் இது? ரொம்ப சூப்பரா இருக்கே. வாயப்பய மீன். வாயப்பழ மீன் அப்படின்னு ஒரு மீன் இருக்காப்பா? ஏப்பா, மீனை பிடிச்சு பொரிச்சு எல்லாம் உள்ளதாச்சு. அதுக்கப்புறம் அதோட பேரு குளம் கோத்திரம் ரொம்ப அவசியமாக்கும். ஏப்பா இப்படி உசுர வாங்குற நீ? தங்கச்சி ஒரு முட்டை ஒண்ணு போடு. முட்டை போடுறதுக்கு நான் என்ன கோழியா? பங்களாக்குள்ள வந்து உனக்கு இந்த சாலா குசுக்கு போல பாரு. அங்க பாருங்க, முட்டைய போடு பட்டைய போடுன்னு வீட்டையே சாராய குடோன் ஆகிட்டாங்க. மச்சான் ஒண்ணுதான் மச்சான். யாரடா மச்சாங்கற? இல்ல மச்சான், ரூபணி எனக்கு தங்கச்சி மாதிரி. என் தங்கச்சியை கட்டின மச்சான் நீ, எனக்கு மச்சான் தானே வேணும் மச்சான். சால்னா கடை ரேஞ்சுக்கு வந்தாச்சு. மாமனாவது மச்சானாவது, மச்சானே கூப்பிடு. நான் இப்ப போய் என்ன பண்ண போறேன் பாரு. தங்கச்சி நிறுத்தடி. இது பங்களாவா பிளாட்ஃபார்மா? கவிச்சு கடையை திறந்துட்டா. நீ வேற பின்னால ரீ ரெக்கார்டிங் வாசிச்சுக்கிட்டு நாத்தம் தாங்கல. ஓய் நாத்தமா உனக்கு ஏத்தந்தா. த பார்ம வவ்வல் மீன் தொட்டா சவ்வாது வாசனை, வரால் மீன் தொட்டா சந்தன வாசனை, கெளுத்தி மீன் தொட்டா அத்தர் வாசனை வருதே. உனக்கு தெரியல? உன் மூக்குக்கு என்ன சீல் வச்சுக்குதா? ஆமாமா, இங்க பாருங்க, மீன் வாசனை பூ வாசனை மாதிரி இருக்கு. இவன் ஒரு இம்சை. அம்மா பார்வதி அம்மா, நேரம் பாண்டிய மண்ணை மட்டும் இருந்தான்னா மீனுக்கு பிறக்கும் போதே இந்த வாசனையா இல்ல பொரிக்கும் போது இந்த வாசனையான்னு ஒரு பட்டிமன்றமே வச்சிருப்பேன். நிறுத்துறேன். நான் சுத்த சைவம், மீனை கண்ணால கூட பார்க்க மாட்டேன். அப்ப கண்ணு முடிக்க, வாசனை வந்தா மூக்கின் சேர்த்து முடிக்க. மொத்தத்துல வாய முடிக்கேன்ற. ஏய் சும்மா இருப்பா. ஏமா, மீனை கண்ணாலே பார்க்க மாட்டேங்கறியே, ஆனா சாமி மச்சாவதாரம் எடுத்தா மட்டும் கண்ணத்துல போட்டுக்கறியா? அது எப்படி? சாபாஷ், சரியான கேள்வி. தம்பி, சைடுல ஒரு மீனை தள்ளு. யோ கணக்கு, மன்னிச்சுங்கம்மா, வறுத்த மீனை பார்த்த உடனே வாய் நம நமங்குது. அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை, அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை. என்னம்மா நீ கூடையோட நடு கூடத்துக்கே வந்துட்ட? இது என்ன வீடா இல்ல கோயம்பேடா? இன்னையா சும்மா மிரட்டுற? வாங்கின கடனை கூட நான் பாட்டுக்கு போறேன். ஆமா, இவங்க பெரிய உலக வங்கி, இவங்க கிட்ட வாங்கின கடனை நாங்க திருப்பி கொடுக்கல. அடப்பாவி, கட்டு கட்டா கீரையை வாங்கிட்டு துட்டு இல்லன்னு சொல்றீங்க. யோ, உன் கடன் 487 ரூபாய், என்னால ஞாபகத்திலே வச்சுக்க முடியலையா? அப்படிங்கிற ஒரு 13 ரூபா இருந்தா கூட. எதுக்கு? நீ கூட நான் சொல்றேன். இந்த 487ஓட இந்த 13 ரூபாயை சேர்த்தா எவ்வளவு ஆகுது? 500. இப்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்க முடியுது இல்ல? என்னையா ரவுண்ட் ஆக்கிட்ட? நான் இந்தியாவுக்கே பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்க வேண்டியது. எங்க இந்தியா ரவுண்ட் ஆயிடுமோன்னு நினைச்சுதான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன். இந்த கதையில இங்க வேணா, காசு கொடு. கொடுக்க மாட்டேன். யோ, சார், இருந்தா கொடுக்க காசு மாட்டேன். வாங்கிட்டு ரவுண்ட் ஆக்குறியா? கொடுக்க மாட்டேன். புரியானா? கொடுக்க மாட்டேன். துட்ட புரியானா? நிறுத்து. என்ன அந்த பொம்பளையிட்ட கலாச்சின்னு இருக்கிற? என்ன மேட்ரு? 500 ரூபாய்க்கு கீரை வாங்கி துண்ணுட்டு துட்டு கொடுக்க மாட்டேன்றாருமா. ஏயா, கீரைய வாங்கிட்டு வக்கனையா துண்ணு இல்ல, துட்டு கொடுக்க வேண்டியதானே? என்கிட்ட ஏறுமா துட்டு? துட்டு வந்து பீரோல இருக்குது, சாவி தொலைஞ்சு போச்சு. சாவி தொலைஞ்சு போச்சா? நீ கவலைய விடு. ஏமா நீ இங்க ஏற, துட்டு நான் உனக்கு தரேன். நீ வாயா. இதுதான் இரும்பு பீரோ, சாவி இல்லையே. பெரிய பிஸ்கட் பீரா, இதுக்கு என்னத்துக்கு சாவி? ஏர்பின் போதும்.
அது எதுக்கு ராக்கெட் மணி செல்லம் வாயா வா கமான் 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 இந்தாமே துட்டு வச்சுக்கா நீ புண்ணியவதிமா நல்லா இருக்கணும் ஆல் ரைட் மே ஐயோ 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 கஜானாலே கைய வச்சுட்டாளே கஜானாலே கைய வச்சுட்டாளே எல்லாத்துக்கும் சும்மா கூவின்னு இருக்கறா பெரிய நிஜாம் வீட்டு கஜானா கைய விட்டு பைய எடுத்துட்டாங்க ஏய் புண்ண சொல்லி குற்றலடி சொந்த வீட்லயே திருடவள கூட்டி வந்திருக்கானே என் மகன் அவன சொல்லணும் ஏய் யார பார்த்து திருடின இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு நினைச்சீனியா இந்த வீட்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கு இருக்குது ரைட்ஸ பத்தி பேசினா லெஃப்ட்ல வர்ற கும்மாங்குத்து கவுத்துருவேன் ஏ கும்தலகடி 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 கும்மா ஏ கும்தலகடி 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 கும்மா நிறுத்துங்கடா கோச்சுக்கிறாங்க முதலாளியம்மா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை சிங்கு சிக்குன்னு ஆடிக்கிருந்தான் 2 கொடுமைய பார்த்தாச்சு 3வது என்ன கொடுமையோ என்ன பண்ண போகுதோ டார்லிங் ராகி ராகி அச்சா கஸ்மால இன்னும் சொல்ல கோச்சுக்காத ஆத்திர அவசரத்துல உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் உன் குலம் கோத்திரம் கூட நான் விசாரிக்கல அது என்ன ஏன் தெரியுமா எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன்னுடைய என்றும் மாறாத இளமைதான் தேங்க்ஸ் இங்கிலீஷா இருக்கட்டும் உனக்கு என்ன வயசு இருக்கும் நீயே சொல்ல இன்னும் ஒரு 18 இருக்குமா இன்னும் 3 சேர்த்துக்கோ 183 அச்சா கஸ்மால